திருவாய்மொழிய முதற் பாசுரம். உயர்வர உயர்நலம் உடையவனவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரருச் சுடரொடு தொழுதொழியன் மனனே அப்படிங்கிறார். மனத்துக்கு சொல்லிக்கிற சின்முத்திரையோட நம்மாழ்வார் தனக்குத்தானே தன்னுடைய மனத்துக்கு சொல்வதாக அமைந்திருக்கிற இந்த பாசுரம். மனித இயல்பு எப்படின்னாக்கா, கேட்காமலே மற்றவர்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய இந்த மனித இயல்பு. அவர் தேவாதி தேவன் நித்தியசூரிகளுக்கு தலைவன் நம்மாழ்வார். விக்ஷக்ஷேனரே அவதாரமாக வந்தவர். அப்பேற்பட்ட ஆழ்வாரே தன்னுடைய மனதுக்கு என்ன சொல்றார் அப்படின்றது இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சொல்றார். இந்த தேவர்கள் இருக்காளே, அந்த தேவர்களால் கூட மேன்மையை தெரிஞ்சுக்க முடியாது. யாருடைய மேன்மையை? ஸ்ரீமன் நாராயணனுடைய மேன்மையை. ஏன் அப்படின்னா, அந்த மேன்மையானது வளர்ந்துட்டே போகிறது, உயர்ந்து கொண்டே போகிறது. அப்பேற்பட்ட நற்குணங்கள் உடையவன் எவனோ, யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அவன் எனக்கு அறிவின்மையாக இருந்தது, அறிவு ரொம்ப குறைச்சலாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். என்னுடைய அறிவின்மையை நீங்கிறதுக்காக எனக்கு பக்தியை கொடுத்தான், அறிவை கொடுத்தான். அந்த அறிவை தந்தவன் யாரோ எவனோ, அவன் யார் அப்படின்னாக்கா, மறதி அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாத நித்தியசூரிகளுக்கு தலைவன் அவன். அந்த நித்தியசூரிகளுக்கு தலைவன் எவனோ அவன் எல்லா துன்பங்களையும் நீக்கக்கூடியவன். அந்த ஒளிபொருந்தி அவனுடைய திருவடிகளை வணங்கணும். தொழுது எழு என் மனனே, தொழுதால் எழலாம். ஒரு பகவானை பார்க்கும்போது நம்மளுடைய தொழனம், அவருடைய திருவடிகளை தொழ வேண்டும். திருவடிகளுக்கு அப்பேற்பட்ட ஒரு மேன்மை உண்டு. தலையை மேலே நினைச்சுட்டு திருவடிகளை தொழாமல் இருந்தால் விழலாம், தொழுதால் எழலாம். இதுதான் நம்மாழ்வார் தன்னுடைய மனசுக்கு சொல்கிற மாதிரியான ஒரு பாசுரம். உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? அவன் மயர்வர மதிநலம் அருளினான் எனக்கு. இறைவனுடைய மேன்மைகளை சொல்கிறார் இவர். பிற தெய்வங்களுடைய மேன்மைகளையும் பார்த்தால், ஸ்ரீமன் நாராயணனுடைய மேன்மைகளை பார்த்தா சூரியனுக்கு முன்னாடி நட்சத்திரம் மாதிரியும், மேருமலைக்கு முன்னாடி உள்ள ஒரு கடுகு மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறார் அவர். அப்பேற்பட்ட அந்த அவனுடைய குணங்கள் வளர்ந்து கொண்டே உயர்ந்து கொண்டே போகின்றது. அவன் எனக்கு அறிவின்மையை பொருட்டு எனக்கு பக்தியை கொடுத்தான். அப்படி கொடுத்தவன் யாருன்னா, நித்தியசூரிகளுக்கு தலைவன், ஒளிபொருந்திய திருவடிகளை உடையவன். அவனுடைய திருவடிகளை தொழ வேண்டும். தொழுது எழு. விவேகானந்தர் பின்னாடி அரைசன் அவேக்குன்னு சொன்னது கூட இந்த பாசுரங்களுடைய ஒரு அர்த்தம் தான். தொழுதால் எழலாம் அப்படின்றது தான். தொழவில்லையானால் விழலாம், தொழுதால் எழலாம். யாரை தொழணும் அப்படின்றது இருக்கு. உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? அவன் மயர்வர மதிலனம் அருளினன். மயர்வர மதிலனம் அருளினன் எவன்? அவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி. அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவன்? அவன் துயரரு சுடரொடு தொழுதொழு அப்படின்னு ஒரே தொடராக கூட பார்க்கலாம். இந்த பாசுரத்தை அருமையான பாசுரம். இது ஒரே தொடராக பார்க்குறோம். சரி, இப்படி ஒரே தொடராக பார்க்கல, வேற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா, உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்? அவன் துயரரு சுடரொடு தொழுதொழு. மயர்வர மதிநலம் அருளினன் எவன்? அவன் துயரரு சுடரொடு தொழுதொழு அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இது. அத்வைதிகள் குணமும் பிரம்மத்துக்கு குணம் இல்லை அப்படின்னா, ஸ்ரீமன் நாராயண் பிரம்மத்துக்கு குணம் கிடையாது, நிர்குணம், விக்கிரகம் இல்லை, விபூதி இல்லை, நித்திய விபூதியும் இல்லை, லீலா விபூதியும் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை மறுக்கிற மாதிரி எதிரிகளை சொல்லணும்னு சொல்லலை. அவர் தமது தத்துவத்தை நிலைநாட்டுறார். இதில் உயர்வர உயர்நலம் உடையவன் மயர்வர மதிநலம் அருளினான் எனக்கு, அவன் அமரர்கள் அதிபதி அப்படின்னு அவனுடைய குணங்களை எல்லாம் சொல்றார் ஆழ்வார். திருவாய்மொழியினுடைய முதல் பாசுரத்தையும் ரெண்டாவது பாசுரத்தையும் சேர்ந்து அனுபவிக்கணும். அப்பதான் அந்த பொருளினுடைய விளக்கம் முழுமை பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது பாசுரத்துல ஆழ்வார் என்ன சொல்றார்? மனமகம் மலம் அற மலர் இசை எழுதரும் மனம் உளர் பளவிலன் பொறி உணர் வவையிலன் இனன் உளர் முழுநலம் எதிர்நிகழ் கழிவினும் இனன் இளன் என்னுயிர் மிகுநரை இளனே அப்படின்னு. மனசுல இருக்க அழுக்கு போகணும் அப்படின்றதுக்காக தியானம் பண்றோம், யோகம் பண்றோம். அப்படி அந்த யோகம் பலத்தினாலையும் ஞானத்தினாலையும் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறான் ஒருத்தன்.
அவன் ஆத்மாவை தெரிஞ்சுட்டு அதான் பரமாத்மா நினைக்காத, அது அவன் இல்லை, அந்த ஆத்மாவின் தன்மை உடையவன் அல்லன் அவன். ஸோ கைவல்யார்த்திகள் சொல்றார், கைவல்யார்த்திகளே நீங்கள் ஆத்மாவை அனுபவிச்சுட்டு அதை பகவான் நினைக்காதீங்க, அவன் இல்லை. சரி, இந்திரியங்களால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்திரியங்களால் அறியப்படுவதற்கு இந்த உலகத்தினுடைய பொருள்களின் தன்மை உடையவன் அல்லன். ஒரு விஷயத்தை பார்க்குறோம் நம்ம, இது மேஜை நாற்காலி அப்படின்னு கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், சிலதை நுகர்ந்து தெரிஞ்சுக்கிறோம், சிலது சுவைத்து தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்டவன் இல்லை இந்த இந்திரியங்களால் தெரிஞ்சிக்க முடியாதவனை. நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், அந்த முக்காலங்களில் தனக்கு ஒத்தார இல்லாதவன் அவன், மிக்காரையும் இல்லாதவன் அவன், ஞான ஆனந்தமாக இருக்கக்கூடியவன் அவன் அப்படின்னு இந்த பாசுரத்தை சொன்னவர். அப்பேற்பட்ட ஸ்ரீமன் நாராயணன் பகவான் என்னுடைய சிறந்த உயிரானான், என்னுடைய உயிர் அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அப்படிப்பட்ட பகவானை சொல்லும்போது இதில் ஒரு விஷயம் என்னென்னா, வேதங்கள் என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, எவனிடத்திலிருந்து இந்த பொருள்கள் எல்லாம் உண்டாகின்றனவோ, எவனால் உண்டாவை எல்லாம் பிழைக்கின்றனவோ, அழிவினை அடைந்து பிரளயத்தில் எவனை அடைகின்றனவோ அவனை அறிவாய், அவன்தான் பரம்பொருள் அப்படின்னு வேதம் சொல்லும். அதாவது இந்த இந்த காரிய வடிவமான இந்த உலகத்தை வச்சு பகவானை சொல்கிறது. அது யாரால இந்த உலகத்தை படைக்கப்பட்டதோ, இந்த உலகம் யாரால அப்படி இந்த உலகம் 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 இந்த காரியமான உலகத்தை வச்சுட்டு பகவானை சொல்கிறது. அந்த உலகத்துக்கெல்லாம் காரணமான விலங்குகள்னு ஒருத்தர் இருக்கான், இறைவன் ஸ்ரீமன் நாராயணன், அவனை தியானம் பண்ணணும் அப்படின்னு. ஆழ்வார் அப்படி சொல்லலை. ஆழ்வார் முதல்ல பகவானை சொல்கிறார். பகவானை சொல்லி அந்த பகவானுடைய குணங்களை சொல்லி அவனால் படைக்கப்பட்ட உலகங்களை சொல்கிறது அது ஒரு முறை. இந்த ரெண்டு மெத்தட்லேயும் ரெண்டு இடத்துலையும் முன்னாடி சொன்னதில் அதில் உலக விஷயங்களை சொல்லி உலகத்தை படைத்தவன் அவன், இதில் பகவான் படைத்தான் அப்படின்னு ஒரு ஃபோர்த் ரைட்டாக சொல்கிறார் ஆழ்வார். அது ஒரு விசேஷம் இந்த பாசுரங்களில்.